ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நான் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோவிலேருந்து நீங்கள் கண்டினியூஸாக இது எல்லா டென்ஸ்லையும் எப்படி மாற்றுறது பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதுலாம் நிறைய டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், உங்களுக்கும் வசதியாக இருக்கும். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுவோம் கிளாஸை. இங்கே பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு மை ஃப்ரெண்ட் had bought, ஓகேங்களா, bought a new car அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, மை ஃப்ரெண்ட் had bought a new car. முதல்ல இந்த மெயின் வேர்ப் இருக்கு பாத்தீங்களா? இந்த மெயின் வேர்புக்கு அந்த 3 ஃபார்ம்ஸ் V1ல எப்படி சொல்லணும், V2ல எப்படி சொல்லணும், V3ல எப்படி சொல்லணும். இப்போ மேக்ஸ்ல நம்ம டேபிள்ஸ் படிக்கிறோம் பாத்தீங்களா, வாய்ப்பாடு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இது ரொம்ப ஈஸி. டெய்லி காலைல எந்திரிச்சு ரைமிங்கா சொல்லி பாருங்க. பை பாட் பாட், பிரிங் ப்ராட் ப்ராட், ரன் ரன் ரன், ட்ரிங்க் ட்ரங்க் ட்ரங்க், சிங் சாங் சங், பேத் பேத் பேத், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். அது இங்க பாருங்களேன், இப்ப மற்ற டென்ஸ்ல இருக்கிற மாதிரி இங்க ஒரு வேலை ரொம்ப மிச்சம். அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப மை ஃப்ரெண்ட், இப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்ப மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், had bought அப்படிங்கிறது verb, a new car அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ பிகினர்ஸுக்கு என்னன்னா, இந்த ஏவை தனியா நியூவை தனியா காரை தனியா பிரிச்சுருவீங்க. பிகினர்ஸ் அப்படி பிரிக்க கூடாது. ஒரு புதிய கார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதை நம்ம பிரிக்க கூடாது. இப்ப என்னுடைய நண்பன் ஒரு புதிய கார் வாங்கி இருந்தான், அதான் சொல்றோம், வாங்கி இருந்தான். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடந்து அது பர்ஃபெக்டா அது பாஸ்ட் டென்ஸ்லயே முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்குதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதை பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது ஒரு புதிய கார் என்னுடைய நண்பனால் வாங்கப்பட்டு இருந்தது அப்படின்னு மாத்த போறோம். அதான் பாருங்க. இப்ப என்ன பண்ணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்தணும். இங்க பாருங்க, ஏ நியூ கார். இப்ப நீங்க சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை மிச்சங்க. அதுவும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை மிச்சம். என்ன அப்படின்னா, இங்க நீங்க சிங்குலர் ப்ளூரல் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, இந்த ஹேட் தான் வரப்போகுது. சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாருங்க, அப்ப ஹேட் போட்டாச்சு. இப்ப வெறும் ஹேட் போட்டுட்டு, இப்போ நான் சொல்லியிருக்கேன் சப்ஜெக்டுக்கு அடுத்தது பி வேர்ப் எழுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பி வேர்ப் எழுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க பேசாம டைரக்டா அப்படியே இந்த பாட்டோடைய பாட் V3 ஃபார்ம் நீங்க எழுதுங்க. இது V3 தான். இந்த V3 நீங்க எழுதிட்டீங்கன்னா, a new car had bought-னா என்ன மீனிங்? காரே கார் வாங்கி இருந்தது. காரே போய் அந்த ஆக்ஷனை பண்ணுமா? பண்ணாது. அதனாலதான் நம்ம பாசிவஸ்ல சொல்லும் போது இந்த படும், பட்டது, பட்டிருந்தது, பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம ஆட் பண்றோம். அதுக்காக தான் இந்த பி ஃபார்ம் நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? இப்ப இந்த ஹேடை பி ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா எல்லா பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயுமே பீன் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? பீன் ஆட் பண்ணிக்கணும். ஹேட் பீன். இப்ப இது பி ஃபார்ம்ல இருக்கு. பி வெர்ப் டைரக்டா இல்ல, பி ஃபார்ம் வெர்ப் இருக்கு. இந்த பி ஃபார்முக்கு பின்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். இப்போ இங்க ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கு. அப்போ a new car had been, பாருங்க, had been bought, ஓகேங்களா, bought by my friend. அவ்வளவுதாங்க. ஒரு புதிய கார் என்னுடைய நண்பனால் வாங்கப்பட்டு இருந்தது. சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிவ் வாய்ஸோட யூசேஜ் என்ன தெரியுங்களா? நாம ஒரு ஆக்ஷன் யாரு செஞ்சது, டூயர் யாரு அப்படிங்கிறது அன்னோனா இருந்ததுன்னா, தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துக்கு நீங்க அடிக்கடி போறீங்க. அந்த இடத்துக்கு அங்க ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க வேப்ப மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு நாள் போகும்போது என்ன இருக்குது, அங்க அந்த மரத்தை காணோம். சரிங்களா? இப்ப நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் போனேன் அந்த இடத்துக்கு, அங்க அந்த வேப்ப மரம் வெட்டப்பட்டு இருந்தது. இங்க பாருங்க, வேப்ப மரம் வெட்டப்பட்டு இருந்தது. அப்ப எப்படி சொல்லலாம்? த நீம் ட்ரீ, அது ஏற்கனவே நீங்க பார்த்த அந்த ட்ரீ தான். சரிங்களா? த நீம் ட்ரீ வெட்டப்பட்டு இருந்ததுன்னு சொல்லும்போது என்ன பண்ணும், had been
இப்போ பாருங்க, டைரக்டாவே நான் சென்டென்ஸ் நான் ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதாம பேசிவ் வாய்ஸ்லயே நான் டைரக்டா எழுதுறேன். சப்ஜெக்ட் இது had been அப்படிங்கிறது வந்து பி ஃபார்ம் வெர்ப். ஓகேங்களா, பி ஃபார்ம் had been. இப்போ நான் இதை அழிச்சிடறேன் சரிங்களா, ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. had been, இப்போ அதுக்கு இப்போ had been பின்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் எழுதணும். என்ன வெர்ப் எழுத போறோம் இங்க பாருங்களேன், கட். கட்டுடைய V2 ஃபார்ம்லையும் கட்டு தான், V3 ஃபார்ம்லையும் கட்டு தான். கட் கட் கட், புட் புட் புட், செட் செட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ இந்த கட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். had been கட். அந்த வேப்ப மரம் வெட்டப்பட்டு இருந்தது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டில் இது நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு சரிங்களா. கொள்ளைக்காரங்க உள்ள பூந்து, நீங்க தான் ஹவுஸ் ஓனர் சரிங்களா. கொள்ளைக்காரங்க வீட்டில் பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வெளியில் வந்திருக்கீங்க, வெளியூர்ல இருந்துட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கதவு வந்து திறந்து கிடக்கு. இப்போ போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இப்போ நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க, வந்தபோது என்ன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்தேன் சார், வந்து பார்த்தப்போ கதவு திறந்து கிடந்திருந்தது, திறந்து கிடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ கதவு உடைக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கலாம். கதவு உடைக்கப்பட்டிருந்தது, இல்ல பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இங்க பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. த டோர் had been, என்ன சொல்லலாம், had been broken. ஓகேங்களா, கதவு உடைக்கப்பட்டிருந்தது. இல்ல கதவு பதிலா நீங்க லாக் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக், த லாக் had been broken. பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ் மாத்துறது இவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு ஹேட் யூஸ் பண்றதுனால சிங்குலர் ப்ளூரல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் தான் வரும். ஓகே, அதே மாதிரி ஹேட் பீன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது சென்டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் இருக்கும். ஹேடுக்கு பின்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் இருக்கும். ஸோ ஒரு வேலை மிச்சம் உங்களுக்கு. அந்த V3 ஃபார்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை மிச்சம், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.